இதில் அதிசய கிணறு அதிசய கிணத்துக்கு நேற்று வரைக்கும் நல்லா தண்ணி போச்சு. இன்றைக்கி பால் ஊற்றியாச்சு. அவ்வளோ பலகை ஜல்லி மண் எல்லாத்தையும் உள்ளே ஊற்றி பால் ஊற்றியாச்சு நேற்று. இன்றைக்கி கேட்டியா? ஆமாம், சரி, ரைட்டு. தண்ணி போகல, இப்போ பால் ஊற்றியாச்சு. என்ன அவ்வளோதான், மூடிட்டு போக வேண்டியதான். சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. மாபெரும் வெள்ளத்தையும் உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஆயன்குளம் அதிசய கிணறு அடைத்து கொண்டு நீர் வேகமாக நிரம்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நேற்று தான் அந்த கிணறு வரக்கூடிய வெள்ளத்தையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செய்தியில் பார்த்தோம். ஆனால் இப்போது அந்த அதிசய கிணறு அடைத்து கொண்டு நீர் வேகமாக நிரம்பி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆயன்குளத்தில் அதிசய கிணறு ஒன்று இருக்கு. பல ஆயிரம் கன அடி நீரை கூட உள்வாங்கக்கூடிய திறன் கொண்டது இந்த ஆயன்குளம் அதிசய கிணறு. திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் ஆயன்குளம் உள்ளிட்ட இடங்களில் சேகரமாக கூடிய நீரை அதிசய கிணறு தான் உள்வாங்கிக்கிட்டே இருந்தது. நிரம்பாமல் தண்ணீர் உள்ளே போயிட்டே இருந்துச்சு. கடந்த 2022ஆம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது கூட ஆயன்குளம் அதிசய கிணறு நிரம்பாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் பேசு பொருளாக இருந்தது. தற்போதைய வெள்ளத்தின் போதும் பல ஆயிரம் கன அடி வெள்ள நீரை உள்வாங்கிக் கொண்டு அதிசய கிணறு நிரம்பாம தான் இருந்தது. இதனால அந்த கிணறு மீண்டும் சமூக வலைதளங்கள்ல விவாத பொருளாகவே மாறுச்சு. ஆனா இன்று அதிகாலை அந்த கிணறு நிரம்பி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அதிசய கிணறு நீரை உள்வாங்கியபடியே இருக்கு அப்படின்னு சொன்னதை அடுத்து நிறைய மக்கள் அங்க போய் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதுதான் அந்த அதிசய கிணறு நிரம்பி இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீர் முழுமையா நிரம்பிடுச்சு. இதுக்கு மேல நீர் போகவே போகாது அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு. இப்படி மொத்தமா கிணறு நிரம்பினது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. எந்த வெள்ளத்திலும் நிரம்பாத கிணறு இந்த வெள்ளத்துல திடீர்னு, அதுவும் இன்று அதிகாலை நிரம்பியது மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆயன்குளம் அதிசய கிணறோட தற்போதைய நிலைமை பத்தி அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மழை வெள்ளத்தால் கிணறு மூழ்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா சுற்றிலும் இருந்த ஜல்லிக்கற்கள் போன்றவை அதிகாரிகளுடைய மெத்தனத்தால உள்ளே விழுந்து தண்ணீரை அடைத்து கொண்டது. கடந்த ஆண்டே அங்கு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணினாங்க. கிணற்றை சுத்தம் செய்து தூர்வாருவதற்கு முடிவு பண்ணினாங்க. ஆனா அதை யாருமே செய்யல. அப்படியே வந்து ஆய்வுகளை பண்ணிட்டு பார்த்துட்டு மட்டும் போயிட்டாங்க. அதோடு இல்லாமல் மழை வெள்ளத்தில் அடித்து வரப்படக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் கூட அதை போய் அடைத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் அந்த கிணற்றை அடைச்சிருக்கலாம். பிளாஸ்டிக் குப்பைகளும் கூட அடைத்து கொண்டிருக்கலாம். அதனால தான் தண்ணீர் உள்வாங்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிகாரிகளின் அலட்சியம், சரியாக தூர்வாராம போனதுதான் அந்த அதிசய கிணறு தற்போது தண்ணீரை உள்வாங்காமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதி மக்கள். இவ்வளவு நாட்கள் அந்த கிணறு தண்ணீரை உள்வாங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அதிசய கிணற்றுக்கு கீழே சுண்ணாம்பு பாறைகள் அதிக அளவில் இருக்குது. மழை நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சுண்ணாம்பு பாறைகளில் வேதிவினை புரிந்து அதில் துவாரங்களை உருவாக்கி நாளடைவில் பெரிய குகைகளாக மாறி இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இது கால்வாய் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் 50 முதல் 60 கன அடி தண்ணீரை உள்வாங்கக்கூடிய திறன் கொண்டதா அந்த கிணறு இருக்கிறதா சொல்லப்படுது. நேற்று வரைக்கும் நிரம்பாமல் இருந்த அதிசய கிணறு இன்று நிரம்பி காட்சியளிக்கிறதுனால இது ஒரு விவாத பொருளாகவே தற்போது மாறி இருக்கு. உண்மையிலேயே அந்த கிணறு நிரம்பிடுச்சா, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் போய் அடைத்து கொண்டதன் காரணமாக தான் நிரம்பி விட்டதா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. அதிசய கிணத்துக்கு நேற்று வரைக்கும் நல்லா தண்ணி போச்சு. இன்றைக்கி பால் ஊற்றியாச்சு. அவ்வளோ பலகை ஜல்லி மண் எல்லாத்தையும் உள்ளே ஊற்றி பால் ஊற்றியாச்சு நேற்று. இன்றைக்கி கேட்டியா? ஆமாம், சரி, ரைட்டு. தண்ணி போகல, இப்போ பால் ஊற்றியாச்சு. என்ன அவ்வளோதான், மூடிட்டு போக வேண்டியதான். சரி.